சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்றைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்றைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிற்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழுவெலாம் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலாக யாரையுமே நான் சொல்லலை. ஏன்னா இது மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களையோ எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். சத்தியம் நிலநாட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டாக இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தை நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன்கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால